தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிக உறுதியாக நான் சொல்றேன், ஆணித்தரமா சொல்றேன், திட்டவட்டமா சொல்றேன். நீங்க அத்தனை பேரும் முன் எப்போதும் தேர்தலில் பணியாற்றுறதை விட மிகுந்த ஆர்வத்தோடு கடுமையாக தான் பணியாற்றினீர்கள். பூத்துக்கு 10 பேர் கம்பி போட்டு இனிமேல் அதிக அக்கறையா மிக தீவிரமா பணியாற்றி தயவு செய்து மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சியை அம்மா தலைமையில் அமைத்தது போல அம்மா ஆட்சியை அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அமைக்க மாசாணியம் கோயிலுக்கு பொள்ளாச்சிக்கு வடக்கிருந்து வர்றவங்க, குருவாயூர் போறதுக்கு பொள்ளாச்சிக்கு வடக்கிருந்து வர்றவங்க, கொச்சின் துறைமுகத்துக்கு போறவங்க, பாலக்காடு போறவங்களுக்கெல்லாம் ஒரு மாற்றுப்பாறை 10 மீட்டர் அகலத்தில் ஓடுவதற்கு நிதி ஒதுக்கி டெண்டர் வச்சு 90% வேலைகள் துரிதமா நடந்த அந்த நேரத்தில் ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறம் அப்படியே பிரேக் போட்டு நிப்பாட்டிட்டாங்க. ஆனா அந்த திமுகவுக்கு நம்ம ஓட்டு போட்டுருக்கிறாங்க. அதாவது மேற்கு பகுதியில தேவையான அளவுக்கெல்லாம் தடுப்பணை கட்டியாச்சு, இனிமேல் கட்டுறதுக்கு இடமே இல்லை. அப்படித்தானே உண்மை சொல்லுங்க. மழை பெஞ்சா முன்ன தண்ணி பூரா அரபிக்கடல் போயிட்டு என்ன ஒருத்தர் ஒன்றும் பேச மாட்டேங்குது. எடப்பாடியார் கொரோனா நேரத்துல நிதியே ஆதாரம் இல்லாத நேரத்துல முதல்ல கோரையாற்றுக்கு குறுக்க ஒரு தடுப்பணை கட்டினோம். அதுக்கப்புறம் 24 தடுப்பணை பொள்ளாச்சியினுடைய மேற்கு பகுதியில மட்டும் கட்டி முடிச்சிருக்கிறோம். கிணத்துக்கிட ஒன்றியம் அல்லாம பெரிய தடுப்பணை. இன்னைக்கு எல்லா விவசாயியும் தைரியமா நெஞ்ச நிறுத்து வாழ்றாங்கன்னா அதுக்கு காரணம் நம்ம கட்டி கொடுத்த தடுப்பணை. ஆனா அந்த ஊர்களில் கூட நமக்கு ஓட்டு விழுது. அதுதான் வேதனையான விஷயம். அதே போல ஒன்றியம் மூலமா உள்ளாட்சித்துறை மூலமா பொள்ளாச்சி வடக்கு ஒன்றியத்துல 154 தடுப்பணை கடைசி 1.5 ஆண்டு காலத்துல நம்ம கட்டிக்கிறோம். எந்த தடுப்பணை உண்டா இல்லையா? பணிக்கப்பட்டிருந்து ஆரம்பிங்க, கொல்லப்பட்டி வரைக்கும் சொல்லுங்க. மேற்கு பகுதியில கிராமங்கள்ல சின்ன சின்ன தடுப்பணைகள் ஒரு மழை பெஞ்சா ஒரு தண்ணி கூட வெளியே போகாத அளவுக்கு பண்ணிக்கிறோமா இல்லையா? உள்ளாட்சித்துறை மூலமா பண்ணணும். விவசாயிக்கு என்ன தேவையோ பண்ணணும். அனைத்து ரோடும் போட்டோம், போடாத ரோடு உண்டா? அனைத்து ரோடும் உள்ளாட்சித்துறை மூலமா நம்முடைய அமைச்சர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அதனால எல்லா ரோடும் போட்டோம். இன்னைக்கு அந்த ரோடுடைய கெதி என்ன? பூரா கேரள மாநிலத்துக்கு 40 டன் 50 டன் கல்லு மணல் ஏற்றி பூரா ரோடு 300 கோடி ரூபாய் செலவு பண்ணி போட்ட ரோடு பூரா பேந்து போச்சா இல்லையா? இன்னைக்கு மீண்டும் நம்ம ஆட்சி வந்தா அந்த ரோடு போறதுக்குள்ளே 5 நிமிஷம். இதெல்லாம் என்ன காரணம்? இந்த ஆட்சியில அப்படி கொள்ளையடிக்கிறானுங்க. ஆனா மக்கள் ஓட்டு போடுறது அந்த ஆட்சி தான். 500 போடுறதா என்கிட்ட ஒரு காலைக்கு சொன்னார். காட்டுகளில் இன்னைக்கு நான் காடு சாப்பிட போனேன். அவர்கிட்ட கேட்டான், நான் பக்கத்து வீட்டுக்காரன், அண்ணா எனக்கு ஒருத்தர் 500 ரூபா கொடுத்துருக்குறாங்க, ஒருத்தர் 1000 ரூபா கொடுத்துருக்குறாங்க, என் ஓட்டுக்கு யாருக்குன்னா போடுறதுன்னு கேட்டானா. அவர் திருப்பி கேட்டாரா, பாவி நீ என்னடா சாப்பிட்ற, உனக்கு நல்லது யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுன்னு சொன்னாராம். நம்ம இத்தனை நல்லது செஞ்சோம். ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்த பொள்ளாச்சியிலே இன்னைக்கு பெரிய ஹாஸ்பிட்டல். கொரோனா நேரத்தில் 150 பேர் அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. ஒரே நேரத்தில் 180 பேர் அட்மிட் ஆனாங்க. 5 மாடி கட்டி முடிச்சோம். நம்ம ஆட்சி வரைக்கும் இன்னும் 3 மாடி கட்ட வேண்டியது கட்டாமலே நிக்குது. மேற்கு புறவழிச்சாலை போடாமலே நிக்குது. கட்டி முடிச்ச கோர்ட் ஓபன் ஆகாமலே நிக்குது. பணிக்கம்பட்டியில 534 வீடு மாடி வீடு கட்டி திறக்காமலே நிக்குது. இவனுக்கு போட்டு போடுறாங்களே மக்கள். யோசிச்சு பாருங்க, என்ன பலகீனம், நம்ம ஆட்சியில என்ன தப்பு பண்ணோம். நம்ம இப்படி கேரளாவுக்கு ஒரு நாளைக்கு காலையில மண்ணூர் கிட்ட நின்றுக்காங்க, இல்ல இங்க ரோட்ல நல்லூர் கிட்ட நின்றுக்காங்க. எத்தனை லாரி கல்லு மண்ணு மணல் ஜல்லி ஏற்றிட்டு தமிழ்நாட்டுல வீடு கட்டுறவனுக்கு மண்ணு ஜல்லி கல்லு கிடைக்கிறது இல்ல. பூரா எங்க போது கேரளாக்கு போது நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம். மண்புழுவை விட நாம மோசமா இருக்கிறோம். எப்ப தடுத்து நிப்பாட்ட போறோம்? எல்லாம் கேரளாக்கு போது இங்க இருக்கிறவனுக்கு வீடு கட்டுறது ஜல்லி செம்மண் சேண்ட் எம்சாண்ட் எதுவுமே கிடைக்கல. ஒரு திமுக எம்பி 5 வருஷமா ஊருக்குள்ளேயே வள்ளின்னு மக்கள் துரத்தி அடிச்சா இன்னொருத்தனை நிப்பாட்டி அவன் 2 லட்சம் ஓட்டுல ஜெயிக்கிறானே. அப்ப நீங்க பட்ட பாடம் என்ன? 23,000 பேருக்கு ஓஏபி வாங்கி கொடுத்தீங்கன்னா என்ன பிரயோஜனம்? என்ன செய்யல? எத்தனை ரேஷன் கார்டு வாங்கி கொடுத்தீங்க? எல்லாத்துக்கும் என்ன தேவையோ முடிஞ்சது எல்லாம் நம்முடைய அமைச்சர் நம்மகிட்ட செஞ்சு கொடுத்தாரு. வேலை வாய்ப்பு இருந்து எல்லாமே நம்மளும் முடிஞ்சது எல்லாம் முழு நேரம் உங்களுக்காக நம்முடைய மக்களுக்காக நன்றியோட செயல்பட்டோம். நான் நிக்கணும், இன்னொருத்தர் நிக்கணும், அவர் நிக்கணும், நம்ம செய்யணும்ன்றதெல்லாம் என்ன பிரச்சனை? இவ்வளவும் செய்த கட்சி 2 லட்சம் ஓட்டுல தோக்குதே என்பதுதான் வேதனை.
இதை தீர்க்கறதுக்கு யாருனாலே முடியாது. தயவு செய்து தீர்க்கக்கூடிய சக்தி உங்களிடத்திலேதான் இருக்கிறது. நீங்க முயற்சி பண்ணா மட்டும்தான் இது முடியும். இந்த முறை வருங்காலத்துல நீங்க கைவிட்டீங்கன்னா 52 ஆண்டு காலம் 53 ஆண்டு காலமா அதிமுக தமிழகத்துக்கு செய்த நன்மைகள் அனைத்தும் பாதாளத்துக்கு போய் அடிபட்டு போயிடுவோம். தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்கு யாருமே இல்லாமல் போய்விடுவார்கள். எனவே நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு இன்னைக்கு மேல நீங்க இந்த உறுப்பினர் அட்டையை வீடு வீடா கொண்டு போய் எல்லாத்துக்கும் கொடுத்து செய்து மீண்டும் வரும் சட்டமன்ற தேர்தல், வரும் உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக மாபெரும் வெற்றியை பெற வேண்டும். மீண்டும் கொண்டு வந்த அதிமுக கோட்டை என்ற பெயரை எடுக்க வேண்டும் என்று கேட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம பிரச்சாரங்களை பலப்படுத்தணும். நாளைக்கு ஏதாவது நம்ம தான் பண்ணணும். சாதாரண கட்சியெல்லாம் கிடையாது. அதிமுக எந்த கொம்பனும் வாங்கடிக்க முடியாது. ஒரு சில தோல்வி வந்தால் அடுத்த மிகப்பெரிய வெற்றி வரும். இந்த கட்சி கிட்டத்தட்ட 52 ஆண்டுகளுக்கு மேலாச்சு. பொன்விழா கட்ட கட்சி 31 ஆண்டுகள் ஆளுங்கட்சியா இருந்திருக்குது. அத்தனை திட்டங்கள் இருந்தது அதிமுக. புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், அம்மா எடப்பாடியார் தான். எடப்பாடியார் இருக்கும்போது மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்திருக்கிறோம். 50 ஆண்டு இல்லாத வளர்ச்சியை கேட்டு வாங்கி கொடுத்திருக்கிறோம். கேட்ட திட்டங்களை போட கொடுத்திருக்காங்க. ஆகவே மக்கள் தெளிவா இருப்பாங்க. அந்த ஓட்டு கொண்டு வரக்கூடிய பொறுப்பு கடமை கொண்டிருக்கு. இந்த ஒவ்வொரு பூத்திலையும் இன்னைக்கு பார்த்து ஒவ்வொரு பூத்திலும் ஆய்வு பண்ணோம். இந்த பூத்துல எல்லாம் நம்மளை விட சில புதிய கட்சிகள் இங்க தமிழ்நாட்டில் இல்லாத கட்சிகள் ஓட்டு வாங்கிருக்குது அப்படின்னா எப்படி சரியா இருக்கும்? நம்முடைய மான பிரச்சனை இது. பொறுப்பு நாங்களும் பொறுப்பு, நீங்களும் பொறுப்பு. உங்களுடைய மான பிரச்சனை சரி பண்ணணும். சரி பண்ண முடியும். ஒவ்வொரு பூத்திலையும் பார்க்கும்போது நான் மாவட்ட செயலாளர் என்னோட பூத்துல அதிகம் ஓட்டு வாங்கணும். அதே போல எம்எல்ஏ, ஒன்றிய செயலர், ஊராட்சி செயலர் ஒவ்வொரு இதுலயும் ஒன்றிய பொறுப்பாளர்கள் அவங்க பூத்துல சரி பண்ணிக்கணும். நம்ம பூத்து ஓட்டு வாங்கினா அடுத்து இந்த ஊருக்கு தலைவராக முடியும். ஆகவே ஒவ்வொருத்தரும் சரியான பார்க்கணும். ஏமாந்துட்டோம், நல்லா பணியாற்றணும். எப்படி ஏமாந்தன்னு தெரியல, அதை ஆய்வு பண்ணணும். ஒரு பூத்து ஆய்வு பண்ணி வருகின்ற தேர்தலில் அதிகமான வாக்குகள் நீங்கள் பெற்று தர வேண்டும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் கண்டிப்பா பெற்று தர நம்பிக்கை இருக்கிறது. சிறப்பான பணியாற்றி வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் 15 பஞ்சாயத்து ஜெயிக்கிறோம். சிறப்பாக பணியாற்ற வேண்டும். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அதிகமான வாக்குகள் பெற்று தந்து இந்த பொள்ளாச்சி தொகுதி அதிகமான வெற்றி பெற வேண்டும். எடப்பாடி முதலமைச்சராக கண்டிப்பாக நிச்சயமா வருவார். அது உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதுதான் இந்த கொரோனா நேரத்தில் அண்ணன் கொடுத்து சொல்றாங்க. ஒவ்வொரு பாக்ஸ் கொடுத்தாங்க, பருப்பு எல்லாமே ஒவ்வொரு பாக்ஸ் பையெல்லாம் போட்டு கொடுத்தோம். எல்லா பொருள் இருந்தது. இப்படி இங்க மட்டுமல்ல, கோயம்புத்தூர்ல எல்லா தொகுதியும் கொடுத்தோம். அதுதான் பாத்தீங்கன்னா 2019ல 10 தொகுதி நம்ம வந்து இதே மாதிரிதான் எல்லாமே வெற்றியாக கிடந்தோம். நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதி உட்பட. அப்போ அதுக்கு 2021ல அவனை சேர்த்து 11 ஜெயிச்சோம். இதே போலதான் நடந்தது. நாடாளுமன்ற தேர்தல் பூரா நம்ம சட்டமன்ற குறைவாக பெற்றோம். அடுத்த சட்டமன்ற தேர்தலில் 11 ஜெயிச்சோம். திமுக ஒன்று கூட ஜெயிக்க முடியல. அதே நடந்ததான் மாறும் என்று சொல்லி கண்டிப்பா எல்லாவற்றையும் நம்ம செஞ்சிருக்கிறோம். உறுப்பினர் அட்டை கொடுத்துருவோம்.